ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்கள் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 3 இடங்கள்ல கொடுக்கறாங்க. திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்கள்லையும் எஸ்எஸ்டி டோக்கன்கள் கொடுப்பாங்க. திவ்ய தரிசன டோக்கன்கள் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுப்பாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் எஸ்எஸ்டி டோக்கன்களும் கிடைக்கும், திவ்ய தரிசன டோக்கன்களும் கிடைக்கும். கடந்த ஒரு வாரமாகவே இந்த இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் அதிகாலை 5 மணிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று வீடியோவில் குறிப்பிட்டது போலவே இன்று தொடங்கி 3 நாட்கள் தொடர் விடுமுறை நாட்கள் என்பதனால பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு என்று சொன்னது போலவே இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு இன்று அதிகமான எண்ணிக்கையில பக்தர்கள் இருந்த காரணத்தினால இன்று ஏப்ரல் 3ஆம் தேதி அதிகாலை 4:30 மணி தொடங்கியே இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்று ஏப்ரல் 3ஆம் தேதி அதிகாலை 4:30 மணி தொடங்கி நாளை ஏப்ரல் 4ஆம் தேதிக்குரிய எஸ்எஸ்டி டோக்கன்கள் 13,000 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 2,000 டோக்கன்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று போலவே நாளை அதிகாலையும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்துல இதே நேரத்திலேயோ அல்லது இதற்கு முன்னதாகவோ அல்லது எப்போதும் போல அதிகாலை 5 மணிக்கோ டோக்கன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தினமுமே வீடியோல மென்ஷன் செய்யறது போல இந்த டோக்கன்கள் வாங்குவதற்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்துதான் டோக்கன் கொடுக்கக்கூடிய நேரத்தை தினமுமே டிசைட் பண்றாங்க. அதனால இந்த டோக்கன்கள் அவசியமாக தேவைப்படக்கூடிய பக்தர்கள் முதல் நாள் இரவு 11 மணியிலிருந்து இந்த டோக்கன் கொடுக்கப்படக்கூடிய இடங்கள்ல வெயிட் பண்ணால் உங்களுக்கு நிச்சயமாக டோக்கன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டோக்கன் கொடுக்க ஆரம்பித்த நேரத்திலிருந்து டோக்கன் எண்ணிக்கையை பொறுத்து 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரத்திற்குள்ளேயே கம்ப்ளீட்டா டோக்கன் எல்லாமே கொடுத்து முடிச்சிடுறாங்க. இன்று அதிகாலை டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எத்தனை வேகமாக இந்த டோக்கன் கொடுத்து முடிச்சிருக்காங்க என்ற ஸ்டேட்டஸ் எல்லாமே இப்போ நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. இன்று திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 6:01 வரைக்கும் கிடைத்தது. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் காலை 6:10 மணி வரைக்கும் கிடைத்தது. சப்போஸ் உங்களுக்கு டோக்கன் கிடைக்காத பட்சத்துல திருமலைக்கு நேரடியாக போய் நேரடி சர்வ தரிசனம் மூலமாகவும் நீங்க பெருமாளை தரிசனம் செய்யலாம். ஆனால் நேரடி சர்வ தரிசனத்துல அதிக நேரம் ஆகும், அத்தனை நேரம் வெயிட் பண்ண முடியாது, எங்களுக்கு டோக்கன் தான் வேணும்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் காலை நேரத்துல உங்களுக்கு டோக்கன் கிடைக்கலன்னா கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் நீங்க அன்றைய நாள் சுற்றி பார்த்துட்டு இரவு 9 மணிக்கு இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடங்கள்ல வெயிட் பண்ணீங்கன்னா கியூ ஓபன் பண்ணதும் நீங்க கியூல முன்னாடி ஜாயின் பண்ணி டோக்கன்கள் வாங்கிக்கலாம். நீங்க இன்னைக்கு காலையில டோக்கன் வாங்குறீங்கன்னா மறுநாள் தரிசனத்திற்கான டோக்கன்கள் தான் கொடுப்பாங்களே தவிர்த்து அதே நாளுக்குரிய தரிசன டோக்கன்கள் கொடுக்க மாட்டாங்க. இன்று இரவு 8 மணிக்கு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்த சமயத்துல ஆல்ரெடி 13,791 பக்தர்கள் கம்பார்ட்மெண்ட்ஸ்ல தரிசனத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பதாகவும் 22,050 பக்தர்கள் தரிசனம் பார்த்து முடித்திருப்பதாகவும் மேலும் 5,841 பக்தர்கள் நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்க்க முடியும் என்பதையுமே டிடிடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 12 மணி நேரமானதாகவும் டிடிடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. திருமலையினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஸ்டேட்டஸ் இன்று இரவு 8 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்திலையும் 8 ரூம் வேக்கண்டாக இருந்தது. நேற்று இரவு 9 மணிக்கு நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோல செக் பண்ணி பார்த்த சமயத்திலையும் குறைந்த எண்ணிக்கையில ரூம் வேக்கண்டாக இருந்தது. கடந்த 2 நாட்களாகவே திருமலையில இரவு நேரத்திலையும் ஆஃப்லைன்ல ரூம் கிடைக்குது. ஸோ நீங்க மாலை நேரத்துல அல்லது இரவு நேரத்துல திருமலைக்கு போய் ரீச் ஆகுறீங்க, உங்களுக்கு ரூம் தேவைப்படுதுன்னா நீங்க நேரடியாகவும் போய் சிஆர்ஓ ஆஃபீஸ்ல செக் பண்ணி பார்க்கலாம். ரூம் அவைலபிலிட்டி இருந்தால் நீங்க ரூமுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுட்டு வரலாம். இன்று திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸ்ல ஆஃப்லைன் ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் அதிகாலை 5 மணி தொடங்கி மொத்தம் 2,750 ரூம்கள் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 2,742 ரூம்கள் ரெஜிஸ்டர் ஆகியிருந்தது. 8 ரூம்கள் வேக்கண்டாக இருந்தது. இது இன்று இரவு 8 மணியினுடைய ஸ்டேட்டஸ். நாளை மற்றும் நாளை மறுநாள் சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பொதுவாகவே திருமலையில மற்ற நாட்களை கம்பேர் பண்ணும்போது பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதற்கேற்றாற் போல நீங்க பிளான் பண்ணி திருப்பதி தரிசனத்திற்காக வரலாம். நேற்று ஏப்ரல் 2ஆம் தேதி திருமலை தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 62,642. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 23,887. உண்டியல் காணிக்கை 4.18 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2ல இருக்கக்கூடிய 31 கம்பார்ட்மெண்ட்ஸ்லையும் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க.
ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும், டோக்கன்கள் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 3 முதல் 7 மணி நேரமும், டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 8 முதல் 16 மணி நேரமும் ஆகலாம். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சேனல் லிங்க்ஸ் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.